அந்த ஆட்சிக்கு அவ்வளவு ஜாலரா அடிச்சுட்டு விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வாயவே திறக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி அவர் வந்து உக்காந்துட்டாருன்னொன்னே கும்பலாக போய் பாராட்டு சொல்கிறது, வாழ்த்துக்களை சொல்கிறது, மலர்கொத்துக்களை கொடுக்கறது. சீமானையே பார்த்த பிறகு ரஜினியை பார்ப்பதில் என்ன இருக்குது? நீங்கள் வாழ்த்த வாயிலேருந்தெல்லாம் பிடுங்க முடியாது, நான் மனசுலேருந்து வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை இவர்கள் எதிர்பார்ப்பதும் தவறு தான் வச்சுங்க. ஆனால் அதை தாண்டி அவர் இங்கே சில விஷயங்கள் செஞ்சதாக சொசைட்டியில் வந்த பல தகவல்களுக்கு அன்றைக்கி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய முகங்களாக இருக்காங்க சீனியர்ஸ், அவங்கள போய் பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அப்படின்ட்டு அஜித் சார் வாழ்த்து தெரிவித்ததாகவும் எங்கும் இல்லை. ஒரு ப்ரைவேட்டாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம், பட் சோஷியல் மீடியாவில் எதுவும் இல்லை அப்படின்னும் போது எதாவது பேசினாங்களா, எதாவது வாழ்த்து சொன்னாரா சார்? ஆமாம், அவர் ஃபோனில் வாழ்த்து சொல்லிட்டார். அது அன்னைக்கே நடந்துருச்சு. இப்போ அவர் ரேஸில் இருக்கார். அவர் திரும்ப சென்னைக்கு வந்த பிறகு கட்டாயமாக. வணக்கம் சார். வணக்கம். முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு திரைத்துறையிலேருந்து நிறைய சங்கமாக போய் பார்த்துட்டு இருக்காங்க சார். நேற்று கூட வந்து நிறைய நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருமே போய் பார்த்தாங்க. அவருக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது சார், உண்மையா சார்? இல்லைங்க, அதை அவர் முதல்ல தவிர்க்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருந்த முதல்வர்களுக்கு திரையுலகம் வந்து பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு வேளை அந்த ஆட்சியை இழக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்காது. அவங்க கொடுத்த திட்டங்கள் எல்லாமே அவங்க மறந்துட்டு அவங்கள கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க. புதிய முதல்வர் யாரோ அவருக்கு ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ பழைய முதல்வருக்கு ஒரு எரிச்சல் வரும். அப்போ தேவையில்லாமல் திரையுலகத்துக்கும் அந்த முதல்வருக்கும் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அது அவங்க அடுத்த முறை வரும்பொழுது எதுவுமே அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இப்படி தான் வந்து 2 முதல்வர்களையும் அவங்க மாறி மாறி பகைச்சிக்கிட்டாங்க. கலைஞராகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும். அதற்கப்புறம் நல்ல வேலையாக எடப்பாடி வந்து என்ன பண்ணார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, என் வேலையை என்னை பார்க்க விடுங்க, கிளம்புங்கன்ட்டார். இதேமாதிரி பாராட்டு விழா நடத்தணும் அப்படி இப்படிலாம் போனாங்க. நோ, தேவையே இல்லை, கிளம்புங்கன்ட்டார். விஜயும் அப்படி சொன்னார்னா நிஜமாக நான் மகிழ்வேன். ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்தர்ப்பவாதிகள், நிறைய பேர் வந்து சந்தர்ப்பவாதிகள். நேற்று வரைக்கும் அந்த ஆட்சிக்கு அவ்வளவு ஜாலரா அடிச்சுட்டு விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வாயவே திறக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி அவர் வந்து உக்காந்துட்டாருன்னொன்னே கும்பலாக போய் பாராட்டு சொல்கிறது, வாழ்த்துக்களை சொல்கிறது, மலர்கொத்துக்களை கொடுக்கறது, அவ்வளவு பண்ணுறாங்க. அதோடு நிறுத்திக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது நாகரிகம். அவர் திரைத்துறையிலேருந்து போயிருக்காரு, நாங்கள் அவரை வந்து மனதார பாராட்டுறோம்னு சொல்வதோடு நிறுத்திக்கிட்டால் நாகரிகம். அதை விட்டுட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்திரனே சந்திரனே மகாராஜாவே அப்படிலாம் பாராட்டு விழா நடத்தி மக்களுக்கு பெரிய அவர்ஷனை கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி தான் ஏற்கனவே நடந்துச்சு. இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியெல்லாம் கலைஞருக்கு மிகப்பெரிய கட்டப்பெறை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது என்ன மன்னர் தர்பாரா, நீங்கள் உட்காந்துப்பீங்க முன்னாடி வந்து அரசவை அழகிகள்லாம் வந்து டான்ஸ் ஆடணுமெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க குணம் அது. அதை விஜய் வந்து ரொம்ப கவனமாக கண்டறிந்து பாராட்டு விழாலாம் எனக்கு வேணாங்க, நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ கட்டாயமாக செய்கிறேன், நன்றியை நீங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த தமிழ்நாடு கையெடுத்து கும்பிடும் அவரை. ஏன்னா பழைய கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கணுங்கிறது தான் நாம் விரும்புகிறது. மீண்டும் அந்த கலாச்சாரத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னா ஒரு 10ஓடு 11 முதலமைச்சராக அவர் மாறிடுவார். அதை வந்து அவர் தவிர்க்கணும். இப்போ பாருங்கள், சோசியல் மீடியாவில் நேற்று வந்த இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, யோ அவரை வேலை செய்ய விடுங்கய்யா, ஏயா காலையிலேருந்து இப்படி போய் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி அவர்ஷன் கிரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் இதை வந்து முதல்வர் விஜய் கட்டாயமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அவருக்கும் தெரியும் சார், எனக்கு ஜனநாயகன் படத்து பிரச்சனை வரும்போது யாருமே குரல் கொடுக்கல. இன்றைக்கி நான் முதல்வர் ஆகிட்ட அப்புறம் எல்லாரும் வரீங்கன்ற அந்த ஒரு இதுவும் அவருக்குள்ளே இருக்குங்க. அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு சாஃப்டான ஒரு விஜயை தான் அந்த மக்கள் பார்க்குறாங்க. அந்த முகம் அப்படியே இருக்கட்டும்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் ஓட்டு கேட்க போனதுலேருந்து எல்லா இடங்கள்லையும் அவரை வந்து அப்படி தான் பார்த்தாங்க. அது தொடரட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால தான் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ஓகேன்ட்டு போயிட்டுருக்காரு. தனிப்பட்ட முறையில் அவருக்கும் வந்து நம்மளை வளர்த்து இந்த திரைத்துறைக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கும்ல சார், அந்த ஒரு இல்லை அது இருக்குங்க, அது இருக்கும். அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. கட்டாயமாக அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அப்ரூவல் பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறத அவர் பண்ண தான் போகிறாரு. அதுக்காக இந்த பெரிய விழாக்கள் நடக்குது இல்லை, அதை அவர் அவாய்ட் பண்ணணுங்கிறேன் நான். அதுமாதிரி இந்த விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு பிறகு நடிகர் சங்கத்தை உடனே திறக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்துடுது. ஏன்னா பல ஆண்டுகளாக அது இன்னும் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கிறதுனால அதுக்கு ஏதாச்சும் வந்து முதல்வர் பண்ணுவாரா சார்? அதுக்கு ஏங்க அவருக்கு தன் கையிலேருந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்குறாருங்க. பட் அதிகாரத்தோட பண்ணுறது அல்ல, அது வேற. அந்த சங்கம் நல்லா வரணும்னு நினைக்காம
ஒருத்தர் எப்படி 1 கோடி எடுத்து கொடுக்க முடியும்? அப்போ அது நல்லா வரணுங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்குது. கட்டாயமாக அதுக்கு என்னெல்லாம் உதவ முடியுமோ அரசு சார்பாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார். அதில் ஒன்றும் தவறு இல்லைங்கிறேன் நான். ஏன்னா அதுவும் வந்து ஒரு அங்கம் தானே. இன்றைக்கி நடிகர்கள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்ட காலங்கள்லாம் அந்த மக்களை வந்து சந்தோஷமாக அவங்க வச்சுருக்காங்க. அவங்க இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வதில் ஒரு தவறும் கிடையாது. அதை தாண்டி அவங்க முழுக்க முழுக்க அவரை இழுத்துடக்கூடாது. அது ஒரு சிக்கல் இருக்கு. திரைத்துறை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ட்வீட் பண்ணி வாதிட்டாங்க. ஒரு நடிகரை தவிர யாருன்னு உங்களுக்கே தெரியும். ரஜினி சார் தான். அவருமே ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணி இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்தாச்சும் தெரிவிச்சிருக்கலாமே முதல்வர் ஆனதுக்கு பிறகு. இல்லை போய் சந்திச்சிருக்கலாமே மரியாதை நிமித்தமா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். ஏன்னா கமல் சார் போய் பார்த்தாரு. மற்ற எல்லாருமே போய் அட்லீஸ்ட் விஷயம் இது பண்ணுறாங்க. அப்படிமா அவர் இன்னும் போய் பார்க்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லைங்க, அது வந்து அவர் தான் வந்து பார்க்கணுன்னு கிடையாது. நினச்சா விஜயை கூட போய் பார்த்துருவார். ஏன்னா அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. சீமானையே பார்த்த பிறகு ரஜினியை பார்ப்பதில் என்ன இருக்குது? ஏன்னா அந்த கட்சி தான் திட்டி அவ்வளவு அவரை அசிங்கப்படுத்தி தரக்குறைவாக பேசி அந்த கட்சியவே தற்குறின்னு முத்திர குத்துனது அவங்க அந்த கட்சி தான். தாவேக்காவை தற்குறி கட்சின்னு சொன்னதே சீமான் கட்சி தான். அப்படி இருக்கிற ஒருத்தரையே வீட்டில் போய் பார்த்து அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் விஜயை ரஜினியை சந்திப்பதுங்கிறது ஒன்றும் பெரிய தயக்கம்லாம் இருக்க போகிறதில்ல. கட்டாயமாக நினச்சாருன்னா வீட்டிலே கூட போய் பார்த்துருவார் அவர். கமலையும் அப்படி தான் அவர் பார்க்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா 2 பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய முகங்களாக இருக்காங்க, சீனியர்ஸ். அவங்கள போய் பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அது வந்து அவர் இல்லைன்னு சொன்னால் கூட கண்கூடாக பல இடங்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் ஒரு தொழில் போட்டிங்கிற அளவுக்கெல்லாம் சூழ்நிலைகள் இங்கே உருவாச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் காலதாமதமாக பண்ணார். அவருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வர்ற அன்னைக்கு கடைசியாக அவருக்கு பாராட்டு சொன்னது அவர் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லி முடித்து போடலாமா வேணாமா, போட்டால் அவங்க கோச்சிப்பாங்களா இவங்க கோச்சிப்பாங்களான்னு நான் நினச்சி கடைசியாக ஒன்று போட்டு நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு விட்டார். அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாக உட்காந்த பிறகு அவர் ஒன்றும் கருத்துக்களை தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் நான் தான் வாழ்த்து சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். நீங்கள் வாழ்த்த வாயிலேருந்தெல்லாம் பிடுங்க முடியாது, நான் மனசுலேருந்து வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை இவர்கள் எதிர்பார்ப்பதும் தவறு தான் வச்சுங்க. ஆனால் அதை தாண்டி அவர் இங்கே சில விஷயங்கள் செஞ்சதாக சொசைட்டியில் வந்த பல தகவல்களுக்கு அன்றைக்கி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்படி நான் எந்த முயற்சியும் செய்யலை, அவ்வளவு தரங்கட்டோன்னு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இதற்கப்புறம் நம்ம வந்து அதை நம்பித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் அதை வந்து பெருசாக விவாதித்து இல்லைங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்வதில் அர்த்தமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. ஆனால் மக்கள் பார்வையில் வந்து ஒரு பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு பிம்பம் தானே சார் இருக்குது. அவர் சொன்னாலும் கூட மக்கள் இன்னுமே அதை வந்து நம்ப தயாராக இல்லையே. இல்லை, மக்கள் நம்புகிறாங்க. பட் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதையும் நம்பி தானே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் வந்து நான் அதை செய்யலைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேறு எப்படி அதை நிரூபிக்க முடியும்? இல்லையா? செய்யலைன்ட்டாரு, அவ்வளோதான். அப்படியாங்க ரைட்டுங்கன்ட்டு போயிடணும், அவ்வளோதானே. இருந்தாலும் வந்து அவருக்கு எதிராக செயல்படுறாருன்ற ஒரு தோற்றம் இங்கே வந்து உருவாகி இருக்கு. அதுக்கு ஏன் காரணம்னா இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட காக்கா கழுகு சண்டை தான். அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துச்சு. விஜய் அதை முடிச்சு வச்சுட்டாரு. அவர் தான் சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் 2 ரசிகர்களும் வன்மத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிட்டே இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்தோம். அதை நினச்சிருந்தா அந்த ஒரு சந்திப்பு எல்லாத்தையுமே மாற்றிருக்கும். நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அன்றைக்கி அவர் சீமான் போன்றவர்களை அவர் சந்தித்தார் இல்லையா, அதற்கு மறுநாளே கூட அவர் ரஜினியையும் கமலையும் சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் 2 பேருமே ஊரில் இல்லை. கமல் அமெரிக்கா போயிட்டார், ரஜினி வந்து ஏதோ வேறு மாநிலத்துக்கு எங்கேயோ போயிருந்தார். ஸோ அதனால் அந்த சந்திப்பு நிகழாமல் இருந்துச்சு. அதற்கப்புறம் கமல் நேராக அமெரிக்காவிலேருந்து வந்தோடனே போய் முன்னாள் முதல்வரை பார்த்தாரு. அதுக்கப்புறம் நேராக விஜய் வீட்டுக்கு தான் போனார். போய்ட்டு அதனால் அவர் வந்து நீங்கள் என்னை தேடி வர வேண்டியதில்லை, உங்கள் பதவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், நானே வரேன்னு அவர் வந்துட்டார். ரஜினி போக முடியாது. அது ஒரு கட்டாயமாக ஒரு தடை இருக்கும். இன்னொன்று அவரும் வந்து நினச்சி அவர் தவற விட்ட இடம் தானே. இப்போ கமல் வந்து அப்படிலாம் நினைக்கல. அவர் கடைசி காலத்தில் வேறு வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்தார். ஆனால் ரஜினி வர வேண்டிய நேரத்தில் வந்திருந்தால் அவர் சிஎம் ஆகிருப்பார். அப்படி நமக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் தான் இன்றைக்கி இவர் உட்காந்துருக்கிறாருங்கிற ஒரு கருத்து அவருக்குள்ளே இருக்கும்ல. அதையெல்லாம் தொடச்சி எறிஞ்சிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட்டு ரஜினியை பொறுத்தளவுக்கு நேரடியாக அவர் எதிர்த்த ஜெயலலிதா அம்மாவே போய் சந்தித்தார். அவங்களுக்கு ஓட்டு போட்டு நான் ரெட்டையிலைக்கு தான் போட்டேன்னு வெளியில் வந்து சொன்னார். அவங்களோட ஒரு இணக்கமான நட்பு அதுக்கப்புறம் உருவாக்கிட்டார். அது காலம் உருவாக்குச்சு. ரஜினிக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க தானாக முன் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. உடனே அவருக்கு வந்து ஐயோ இவங்களே நம்ம இவ்வளோ நேரம் திட்டியிருந்தோம், இவ்வளோ காலம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவரே மனசு மாறி
அதற்கப்புறம் அவங்களோட ஒரு நெருக்கமான நட்பை வளர்த்துக்கிட்டார். அது மாதிரி விஜயோடையும் அவர் நெருங்கி பழகுற சூழ்நிலை கட்டாயமாக வரும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, 2 பேரையும் ஒரு மேடையில் அல்லது ஒரு வீட்டில் பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோக்காகவும் ரசிகர்கள் ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க சார். விஜய் சார் அண்ட் அஜித் சார். இவங்க 2 பேரும் இணைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாச்சும் கிடைக்குமா? அப்படின்ட்டு அஜித் சார் வாழ்த்து தெரிவிச்சதாகவும் எங்கும் இல்ல. ஒரு பிரைவேட்டா வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். பட் சோசியல் மீடியால எதுவும் இல்ல அப்படின்னும்போது, ஏதாவது பேசுனாங்களா? ஏதாவது வாழ்த்து சொன்னாரா சார்? ஆமாம், அவர் ஃபோனில் வாழ்த்து சொல்லிட்டார். அது அன்னைக்கே நடந்துருச்சு. பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு எந்த தயக்கமும் அவர்கிட்ட இருக்காது. அவர் அப்படி ஒன்றும் பெரிய ஈகோயிஸ்ட்லாம் கிடையாது விஜயை பொறுத்தளவுக்கு. இப்போ அவர் ரேஸில் இருக்கார். அவர் திரும்ப சென்னைக்கு வந்த பிறகு கட்டாயமாக அது சட்டமன்றது இதுலேயோ செக்ரட்டரியேட்லேயோ அல்லது அவருடைய வீட்டிலேயே போய் அவர் பார்க்கத்தான் போகிறாரு. அந்த சந்திப்பு புகைப்படத்தையும் நம்ம சீக்கிரம் பார்ப்போம். ஸோ 2 பேருக்கும் எந்த ஈகோவும் இல்ல. ஏன்னா வந்து எல்லா இல்லை சினிமாவில் அது இருந்துச்சு. சினிமாவில் வந்து ஒரு தொழில் போட்டி இருந்துச்சு. இன்றைக்கி அவர் சிஎம் ஆனதில் அதிகம் மகிழ்பவர் அஜித்தா தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம பிரச்சாரங்களே பார்த்தோம் நிறைய விஜய் சார் அஜித் சார் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் அவர் சைன் போட்டுலாம் அவர் எந்த எதிர்ப்புமே அதுக்கு வந்து தெரிவிக்கல. நார்மலாக ஒரு சின்ன அவரோட பேர் பயன்படுத்தினாவே அதுக்கு வந்து அறிக்கை வரும். பட் அவர் எதுவுமே சொல்லாதே அவர் இன்டெரக்டா சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. இன்னும் ஃபனியானா முதல் முறையா வந்து ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் அவர் தான் ஓட்டு போட்டார் தமிழ்நாட்டில். ஓட்டு போட்டு தொடங்கி வச்சதே அவர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட போயிருந்து. இது எப்போ இந்த சந்திப்பு நடப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இப்போ தான் அந்த ரேஸில் இருக்காருல்ல, அவர் வந்துட்டாருன்னா கட்டாயமாக வந்த மறுநாளே கட்டாயமாக அவர் போய் சந்திச்சுருவார். இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்துக்கு இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார் வசூல்லையும்? ஏன்னா இந்த ஒரு 2 கான்ட்ரவர்சியல் போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் பார்வையில் வந்து அது ஏதாச்சும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இது பெரும்பாலும் அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து விஜயினுடைய நெருங்கிய சிஷ்யன். அவர் வந்து அண்ணா அண்ணன்னு சொல்லி அவ்வளவு அன்பாக இருக்கிறவர் விஜய்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய படத்துக்கு ஒரு இடையூறு பண்ணணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று அதற்குள் ரஜினி விஜய் பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க சால்வ் ஆகிடும். 2 பேரும் சந்திச்சிருவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஜெயிலர் 2க்குள்ளே அவங்க 2 பேரும் சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம திரைத்துறையில் வந்து நிறைய பேர் நான் விஜயோட தம்பி, நான் வந்து முதலோட தம்பி, இப்போ நம்மளாம் படம் ப்ரமோஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா மேடைகள்லையுமே எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே விஜய் அவர்களை பற்றி ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்காங்க சார். இதெல்லாம் எந்த வகையில் அந்த படத்துக்கு கை கொடுக்கும்னு நம்புறாங்க சார் அவங்க? படம் நல்லா இருக்கணுங்க. அது தாண்டி நீங்கள் என்ன தான் நானும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம்னு சொன்னால் கூடலாம் இங்கே எடுபடாது. பாருங்க ஜெயின் நடிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து படம் ஒன்றுமே போகலை. ஏன்னா படத்தில் வந்து கண்டென்ட் இருக்கணும். அது நல்லா இருக்கிற பட்சத்தில் யாருமே அதை தடுக்க முடியாது. இப்போ சூர்யா படம் இப்போ வருது, நல்லா இருக்கிறதுனால அது பிச்சுட்டு ஓடுது. இதே கங்குவா மாதிரி இன்னொரு படம் வந்ததுன்னா எல்லாருமே சேர்ந்து விமர்சனம் பண்ண போகிறாங்க. அப்போ விமர்சனம்ங்கிறது உள்நோக்கத்தோடு செய்யப்படுவது அல்ல. இது ஆரம்பத்துலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, சூர்யாவை பிடிக்காதவங்க பிஜேபி ஆன்டி பிஜேபியாக சூர்யா இருக்கிறதுனால பிஜேபிக்காரங்கள்லாம் வந்து பயங்கரமாக அந்த படத்தை எதிர்த்தாங்க அப்படின்லாம் காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓடாத படத்துக்கு காரணத்தை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லுவாங்க? அது கிடையாது. படம் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி அதை ஓட வைப்பாங்க. அதுதான் நம்முடைய பண்பாடு. அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுகிறேன் சார். நன்றி.